செங்கோட்டையன் துரோகம் செய்துவிட்டார். அதிமுகவில் இணைந்த அண்ணன் மகன் ஆவேசம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே. செல்வன் திமுகவிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். இணைந்த கையோடு தனது சித்தப்பா செங்கோட்டையன் மீதும் திமுக அரசு மீதும் அடுக்கடுக்கான புகார்களை அவர் முன்வைத்துள்ளார். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேகவில் இணைந்து அக்கட்சியின் உயர்மட்ட மாநில நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கான அமைப்புச் செயலாளர் பொறுப்புகளை பெற்றுள்ளார். இந்நிலையில் செங்கோட்டையனின் அண்ணன் மகனும் திமுகவின் ஈரோடு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளராக இருந்தவருமான கே. செல்வன் அண்மையில் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதிமுகவில் உள்ள 2.5 கோடி தொண்டர்களுக்கு செங்கோட்டையன் துரோகம் செய்துவிட்டார் என்று கூறிய அவர், இரட்டை இலையின் வாக்கு, தொண்டர்களின் விசுவாசம் மற்றும் சொந்த பந்தங்களின் பலம் ஆகிய 3ஐ வைத்துத்தான் செங்கோட்டையன் 9 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் என்று சாடினார். மேலும் பேசிய அவர் 1972 முதல் 53 ஆண்டுகால அரசியலில் செங்கோட்டையனின் வளர்ச்சிக்கு தனது தந்தை காளியப்பனே முக்கிய காரணம் என்றும், தங்கள் குடும்பம் மற்றும் தொண்டர்களின் உழைப்பு இல்லாவிட்டால் 2006 மற்றும் 2016 தேர்தல்களில் செங்கோட்டையன் தோல்வியடைந்திருப்பார் என்றும் கூறினார். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என்றும் அவர் மறுப்பு தெரிவித்தார். திமுகவில் அதிகாரிகளின் ராஜ்யம் நடப்பதாகவும் அக்கட்சி தொண்டர்களுக்கே உதவ முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். குறிப்பாக கோபாலபுரத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் முதல்வரின் பெயரை தவறாக பயன்படுத்தி துரைப்பாக்கத்தில் உள்ள CL ஜெயின் மேத்தா கல்லூரி மற்றும் OMRஇல் உள்ள சிஷ்யா பள்ளிக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் நிலத்தை வளைத்து போட முயற்சிப்பதாக பகிரங்க குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். 2019இல் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும், ஆனால் செங்கோட்டையன் தவேகவிற்கு சென்றலை தங்கள் குடும்பத்தாலும் கோபி தொகுதி மக்களாலும் ஏற்க முடியவில்லை என்பதால் மீண்டும் தாய்க்கழகத்தில் இணைந்திருப்பதாக கே. செல்வன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் 5000க்கும் மேற்பட்டோரை செங்கோட்டையன் வெளியேற்றியுள்ளார் என்று கூறிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோபி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவரே வெற்றி பெறுவார் என்றும் உறுதிபட தெரிவித்தார்.